ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 22வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியிலே ரோம குடியுரிமை என்கிற தலைப்பின் கீழாக நாம் இந்த செய்தியை கற்றுக்கொள்ள முடியும். பவுல் தொடர்ந்து அதற்கு கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரை தன்னை ஆளுகிறவராக, தன்னை ஆளுகை செய்கிறவராக, நான் முன்பு பாவத்திற்கு அடிமையாயிருந்தேன், பாவம் என்னை ஆட்கொண்டது, இப்போ நான் தேவனுக்கு அடிமையாயிருக்கிறேன், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இருளின் ஆதிக்கத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது நான் தேவனுக்கு அடிமையாயிருக்கிறேன், தேவன் என்னை ஆளுகை செய்கிறார் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது தொடர்ந்து சாட்சி சொல்லுகிறார். தனக்கு கண் தெரியாமல் போனதை சொல்லுகிறார். கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்ததை சொல்லுகிறார். அனனியா என்று பெயருள்ள ஒரு யூதனை சந்தித்ததை சொல்லுகிறார். அவர் பார்வையடையும்படியாக ஜெபித்ததை சொல்லுகிறார். அப்படி அவர் பார்வை அடைந்த பின்பாக அவர் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு அவருக்கு சாட்சியாயிருப்பாய் என்றெல்லாம் சொன்னாய் என்று சொல்லித்து நான் எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டியடைந்து அவரை தரிசித்தேன் என்று 17வது வசனத்திலே சொல்லுகிறார். அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான் ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெபயாலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே. நான் எத்தனை கொடுமை உள்ளவனாக வாழ்ந்தேன் என்று இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது அதற்கு அவர் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றார். இந்த வார்த்தைகள் வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். அவர்கள் யூதர்கள் மாத்திரம்தான் பரிசுத்தம் உள்ளவர், அவர்கள் தேவன் அவருக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்று நினைக்கிறவர்கள். புறஜாதி என்று பேசினவுடனே அவர்கள் இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு கூட இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு அவர்கள் சொல்ல ஆரம்பித்து தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்தில் புழுதியை தூற்றி கொண்டிருக்கிற, அதாவது எல்லாம் கோபம் வந்துச்சுன்னா எப்படி மண்ணலி போட்டு அவர்கள் திட்டுவார்களோ சபிப்பார்களோ அதே போல காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாக இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விடுவிக்க சொன்னான். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்று அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதியினிடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதித்திரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ அந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். பவுலின் மேல் யூதரால் ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். ரோம குடியுரிமை. பவுல் தம்மை ரோம குடிமகன் என்று அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவன் பிறந்த பட்டணமாகிய தர்சு ஒரு சுதந்திர ரோம் நகரமாக இருந்ததுதான் இதற்கு காரணம். ரோமர்களின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்த இந்த பகுதியில் மக்கள் ரோமரை போலவே சுதந்திரம் உடையோராக கருதப்பட்டனர். அங்கே பிறக்கிற குழந்தைகளுக்கு ரோம குடி உரிமையானது வழங்கப்பட்டதை நாம் வரலாறிலே காண முடியும். அகஸ்து சீசர் என்று சொல்லக்கூடியவர் இந்த விதமான ஒரு தகுதியை, இந்த விதமான ஒரு பதவியை தர்சுவுக்கு அவர் வழங்கியிருந்தார். இந்த குடியுரிமை பெற்றோரை விசாரணையின்றி ரோம குடியுரிமை பெற்றிருந்தார். அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம்தான் அநேக நாடுகளை ஆண்டபடியினாலே, அவர்கள் வல்லரசாய் திகழ்ந்தபடியினாலே, அப்படிப்பட்ட அந்த ரோமருடைய குடியுரிமையை பெற்றவர்களை அவர்கள் அடிக்கக்கூடாது, சிறையிலிடக்கூடாது, அதே போல் அவர்களை அங்கே சிலுவையில் அறைந்து கொலை செய்யவும் கூடாது. சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னதற்காக அவன்
அழுந்த கட்டும்பொழுது பவுல் சமூகமாய் நின்றவர்களை பார்த்து தான் ரோமன் என்று சொன்ன பொழுதே அவர்கள் அத்தனையாய் பயந்து விட்டார்கள். இங்கே ரோம போர் சேவகர்களை கொண்டு தான் அங்கே கோட்டைக்குள்ளே பிடித்து வைத்திருக்கிறான். அதே போல அவரை அழுந்த கட்டும்படியாய் கட்டளையிட்டிருக்கிறான், அடிக்க சொல்லியிருக்கிறான். இவன் ரோமன் என்று சொன்னவுடனே மிகவும் பயம் உண்டாயிற்று. இங்கே ரோம குடிமுறையுமே அந்த நாட்களிலே பெறுகிறதற்கு 3 வழிகளிலே அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரோம ராஜ்யத்திற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த ரோம குடி உரிமையானது அவர்களுக்கு கௌரவமாக வழங்கப்படும். அதாவது அரசையே அதிசயிக்கத்தக்க வைக்க அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அவர் இந்தியாவை சேர்ந்தவர், மற்ற நாடுகளிலே கண்டுபிடித்தார் என்று சொன்னால் அந்த நாட்டிலே உள்ள அவரை கௌரவப்படுத்தும்படியாய் அந்த குடியுரிமையை இந்நாட்களிலும் வழங்குகிறது போல எங்கள் நாட்டை சேர்ந்தவர் கண்டுபிடித்து விட்டார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு குடியுரிமையை வழங்குகிறது போல அங்கே அரசை அதிசயிக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை புரிந்தோருக்கு அந்த ரோம குடி உரிமையானது வழங்கப்பட்டது. அதே போல 2வதாக மிகுந்த விலை கொடுத்தும் அதை அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன். வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள், பணம் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இதை மற்றவர்களுக்கு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நாட்களில் இருந்தபடியினால நான் நிறைய பணம் கொடுத்து தான் இந்த குடி உரிமையை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அங்கே சேனாபதி கூறுகிறதை பார்க்கிறோம். ரோம குடிமகனாக பிறப்பதினாலும் இந்த ஸ்லாக்கியத்தை பெற முடியும். பவுலோ, நான் இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன். சிலிசியா நாட்டில் உள்ள அந்த தர்சு பட்டணத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ரோம குடியுரிமை கொடுக்கப்பட்டதுனால நான் பிறப்பே இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக நான் பிறந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் அவன் கடைசி நாட்களிலே அவன் சிலுவையில் அறையப்பட்டு கொலை படாதபடிக்கு அவன் சிரச்சேதம் பண்ணப்பட்டு செத்தான் என்று சொல்லி கருத்துக்கள் நிலவுகின்றன. இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அடைந்திருந்த பதவிகள், அவன் பெற்றிருந்த ஸ்லாக்கியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக எப்படியாகிலும் ஒரு சிலரை நான் ரட்சிக்கும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லி அவர் செயல்பட்டது போல் அந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்படுகிற மேன்மைகள், நமக்கு கிடைக்கிற நன்மைகள், இவைகள் எல்லாவற்றையும் சுவிசேஷத்திற்காக நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னார். எஜமான் தன்னுடைய கரத்தில் நம்மை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.